Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ ரீசெண்டாக என்னென்ன நம்ம தமிழ் டப்டான மூவிஸ்லாம் வந்து இந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் 1 மூவி இப்போதைக்கு நம்ம தமிழ் டப்டோட ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஃபுல்லாக தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்தியாவில் பண்ணலை. ஸோ டேட்டா அதுக்கப்புறமா ஓடிடியில் ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IMDbல 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் பியூர் கிறிஸ்மஸ் வைப் கேட்டகிரி ஆன மூவி. ஸோ படத்தில் ஃபுல்லாக ஒரு ஃபேண்டசி உலகத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அங்கே நம்ம சாண்டா கிளாஸ்லாம் இருக்கார். ஸோ அவர் லைக் யாரோ தெரில திடீர்னு வந்து அவரை கிட்னாப் பண்ணிடுவாங்க. அண்ட் எதுக்கு கிட்னாப் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா நம்ம சாண்டா கிளாஸ் எப்படி காப்பாற்ற போகிறாங்க அந்த ஒரு ஸ்டோரியை தான் நீங்கள் ஃபுல்லாக இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. மெயினாக நம்ம டுவேன் ஜான்சன் இருக்காரா. ஸோ ஓவர் ஆக்ஷன் நம்ம எதிர்பார்ப்போம். பட் ஆக்ஷனும் கொஞ்சம் நல்லபடியாக இருந்திருக்கு. கிறிஸ் எவன்ஸ் தான் கொஞ்சம் நிறைய காமெடி ஹியூமர்ஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக ஹேண்டில் பண்ணிப்பார். அண்ட் 2 பேர் சேர்ந்து இந்த கிறிஸ்மஸை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அதை நம்ம மூவியை பார்த்துலாம். அண்ட் ஹைலி ரெக்கமெண்ட் லைக் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி இந்த படத்தை இந்த வீக்கெண்ட் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேரி ஆன் மூவி. அண்ட் இந்த படம் வரும் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அகைன் கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சைட்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்ல. அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து அவருக்கு சடனாக ஒரு கால் வருது. அண்டு அவருக்கு அப்புறமா லைஃப் ஃபுல்லாக டோட்டலாக மாறிடும். ஸோ ஆக்சுவலாக கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அண்ட் அதை வந்து இவரு சேஃபாக பாஸ் பண்ணிடணும், இல்லைனா உங்கள் ஒய்ஃபை சாவச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருப்பாங்க டெரரிஸ்ட்டுங்க. அண்ட் இதையும் அவர் எப்படியோ ஹேண்டில் பண்ணிகிட்டே இருப்பார். கடைசியில் அந்த பாம்புக்கு என்னாச்சு அண்ட் ஃப்ளைட்டுக்கு போனாங்களா இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த படத்தை பார்த்துலாம். நல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும். அண்ட் ஆக்சுவலாக நான் இது பார்க்கும்போது நம்ம டைஹார்டோட ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா டைஹார்ட் 2-3ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஏர்போர்ட் ஒரு ஸ்டோரி கான்செப்ட் காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி சிமிலராக நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம். பட் அகைன் இதுக்கு ஒரு நல்லபடியாக இருக்குது அண்ட் ஒரு ஒர்த் வாட்ச்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம நோ குட் டீடுன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஃபுல்லாக நம்ம வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு ஒரு இப்போதைக்கு IMDbல 6.7 ரேட்டிங். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா காமெடி கேட்டகிரியான சீரிஸு. கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் வில்லா இருக்குது 1920ல் உருவாக்குனது. அண்ட் அது இப்போது சேல்ஸில் இருக்குது. அண்ட் அதை வாங்குறதுக்காக 3 ஃபேமிலிஸ் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படி என்ன தான் அந்த விழாவில் இருக்குன்னா அது வாங்கினா அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பிலீஃபு. ஸோ இந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. நானும் இனிமேல் தான் இது பார்க்க ஆரம்பிக்கணும். பட் ஆஸ் எ ஃபன் காமெடியாக நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்க அண்ட் சீரிஸ் வைஸ்லனா இதை டெஃபினட்டாக செக் பண்ணலாம். தமிழ் டப்டோட தான் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தி ஓல்ட் கார்டுன்னு சொல்லிட்டு 2020ல் ரிலீஸ் ஆன மூவி. அண்ட் ஃபைனலி இதை இப்போ நம்ம தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு நல்ல மூவி. ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் ஃபேண்டஸியான கான்செப்டை காமிச்சிருப்பாங்க. சில இம்மார்ட்டல் கேரக்டர்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சாவே கிடையாது. அவங்க எவ்வளோ செஞ்சுரிஸாக உயிரோடு இருக்காங்க. அவங்க டீம்லேயும் ஒரு நியூ இம்மார்ட்டலையும் வந்து ஒரு பொண்ணை வேறு ஜாயின் பண்ணுவாங்க அவளை ட்ரெயின் அப் பண்ணுற மாதிரியும். அண்ட் இந்த மாதிரி இம்மார்ட்டல்ஸாக சாவடிக்கிறதுக்காக ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கு. எதுக்கு அண்ட் அவங்க என்ன பண்ண போகிறாங்க இவங்களை சாவச்சிட்டு அதெல்லாம் நீங்கள் இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த இம்மார்ட்டல்ஸ் தான் வந்து எல்லா செஞ்சுரிஸும் நம்ம எர்த் அண்ட் எல்லா ஹியூமனிட்டியை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. சீக்ரெட்டான ஹீரோஸ்ன்னு சொல்லலாமே. ஸோ அவங்களுக்கு எதுக்கே சாவடிக்கணும் அதெல்லாம் நம்ம இந்த படத்தை பார்த்துலாம். பை த வே இதுக்கு செகண்ட் பார்ட்டும் வரப்போகுது நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து நெக்ஸ்ட் இயர். ஸோ மேபி அதனால தான் இப்போதைக்கு இது நம்ம தமிழ் டப்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் அவுட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு மூவி இருக்குது 2024ல் ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 4.7 அண்ட் இப்போதைக்கு நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரெண்ட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை லைக் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். இந்த மாதிரி நம்மளும் பேங்க்கை போய் திருடுறோம் ஹெய்ஸ்ட் பண்ணலான்னு. ஸோ அவரும் ஃபுல் அவர் கேங்கோட போகிறாரு. பட் ஃபைனலி அவர் உள்ளே வந்து ட்ராப் ஆகிடுறாங்க. ஏன்னா வெளியே சுற்றி போலீஸ் வந்து அவங்கள லாக் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அதுதான் படத்தோட கான்செப்ட். ஆக்சுவலாக ஹெய்ஸ்ட் கேட்டகிரியான மூவிஸில் நம்மளும் நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோம். ஏன் மணி ஹைஸ்டே சீரிஸ் பார்த்துருக்கோம். அதனால பெருசாக நம்மளுக்கு அவ்வளோ ஹைஸ்ட் வைஸில் அஃபெக்ட் ஆகாது. பட் அகெயின் இந்த மாதிரி கேட்டகிரியில் ஏதோ மூவி பார்க்கணும் தமிழ் டப்டோடனா நீங்கள் இந்த படத்தை செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆக்ஷல்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது 2018ல் ரிலீஸ் ஆனது. அந்த டைம்லேயே நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். இப்போதைக்கு நம்ம தமிழ் டப்டோட டேரெக்டாக யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 5.3 தான் ரேட்டிங் தந்திருப்பாங்க. ஸோ தனியாக ஒரு சோனி என்டர்டைன்மெண்ட்ஸோட சேனல் இருக்குது. அவங்களாம் தமிழ் டப்டோட அங்கே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா. சோனியோட அஃபிஷியல் சேனல் தான் நம்புகிறேன். ஸோ அதில் தான் இப்போதைக்கு இந்த படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டான ஒரு நாய் ஓகேங்களா. காம்பேக்டோட டாகுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்பெஷலி இதுக்காகவே ட்ரெயின் பண்ணி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க ரோபோட்டே. பட் இப்போதைக்கு அது வந்து அதோட ஃபெசிலிட்டி வெளியே வந்துடும். அண்ட் நம்ம ஒரு டீனேஜ் ஆன பையன் இருக்கான் அதான் நம்ம ஹீரோ. அவங்க கூட அப்படியே
கனெக்ட் ஆகிரும். அண்டு இந்த ஒரு மிலிட்ரி ரோபோட்டில் ஸோ அதை திருப்பி பிடிக்கிறதுக்காக அங்கேருந்து மிலிட்ரி சைட்லேருந்து ஆளுங்கள்லாம் வருவாங்க. ஃபைனலி அந்த ரோபோ நாயை பிடிச்சாங்களா இல்லையா, அதான் வந்து படத்தோட கான்செப்ட். ஸோ ரொம்ப லைக் இமோஷ்னல் டச் வைஸ்லையோ இல்லை ஆக்ஷன் வைஸ்லையோ ரொம்பலாம் இருக்காது. பட் அகெயின் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி பார்க்கணும் ஹியூமன்ஸ் அண்ட் ரோபோட்ஸோடனா இதை நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி க்ரோன் சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன மூவி. IMDbலையும் 4.7 அண்ட் நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் தான் இதையும் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரெண்ட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அண்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டையும் சாவச்சிடுறாங்க, மர்டர் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா டெத்தில் போயிட்டு திருப்பியும் வந்து அவர் வந்து வெளியே வருவார். ஸோ அங்கேருந்து சில பவர்ஸ்லாம் கிடச்சிரும். அண்டு அவர் யார் மர்டர் பண்ணுறாங்களோ அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதா படத்தோட சிம்பிளான கான்செப்ட். அண்ட் இந்த படத்தை ஆக்சுவலி ஹாரர் வைஸில் எப்படி பண்ணியிருக்காங்க அண்டு அதோட ஒரு மேக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக நல்லாவே ஒரு டாக்கில் இருந்திருக்கு. பர்சனல் நானும் இந்த படத்தை இன்னும் பார்க்கல, ஜஸ்ட் அவுட்லைன் தான் எனக்கே தெரியும். பட் இப்போதைக்கு தமிழ் டப்பில் வந்துருக்கா, ஸோ இனிமேல் இதையும் நம்ம முடிச்சிடலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிங்குன்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன இன்னொரு மூவி. இதுக்கு ஒரு ஹாரர் கேட்டகிரி, கொஞ்சம் அனிமல் ஸ்லாஷரான மூவின்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். IMDbல 5.7 அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் அவைலபிளாக இருக்குது. படத்தோட கான்செப்ட் சின்ன பொண்ணு சின்ன ஸ்பைடரை தூக்கி நம்ம இதை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வராங்க. அந்த ஸ்பைடர் என்னன்னு பார்த்தா போக போக அப்படியே பெருசாக ஜெஜென்டிக்காக மாறிடுது. அண்ட் இதுக்கப்புறமா அங்கே இருக்க எல்லாரையும் சாவடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போது மெயின் ஆக்ட்ரஸ் சின்ன குழந்தை அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படியெல்லாம் இந்த ஸ்பைடர்கிட்டேருந்து தப்பிக்கிறாங்க, அதுதான் படத்தோட ஃபுல் பிளாட்டு. நம்ம ஜென்ரிக்காக இதே மாதிரி நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோம், லைக் பாம்பை வளர்க்குறாங்க ஆனக்கொண்டாவை மாறிடும் அப்படி இப்படின்னு. ஸோ அதே கேட்டகிரியில் இன்னொரு ஸ்பைடர் வைஸில் நம்ம இந்த ஸ்டிங் படத்தை பார்த்துடலாம். பட் ஹாரர் அண்ட் த்ரில்லர் வைஸில் அகெயின் இந்த படத்தை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக இந்த வீக்கில் ரிலீஸ் ஆன மூவிஸ் அண்ட் சீரீஸ். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வெனம் 3 த லாஸ்ட் டான்ஸ் மூவியும் இப்போதைக்கு வேர்ல்டு வைடில் சில இடத்துல ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் மல்டிடப் லாங்குவேஜோடு தான். பட் நம்ம இந்தியாவில் இன்னும் அஃபிஷியலி ரிலீஸ் ஆகலை. ஸோ மேபி நீங்கள் சில இடத்துல பார்த்துட்டு என்ன ப்ரோ வெனமை போய் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்பீங்க, அதனால தான் தனியாக லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். அப்கமிங் வித்தின் லைக் இந்த மந்த் எண்டில் கண்டிப்பாக வெனமும் நம்ம இந்தியன் ப்ரைம் வீடியோ சைட்லையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலன்னா அதுக்கப்புறமா அப்படியே என்ஜாய் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.